லெபனான் நாட்டு தலைநகரம் பெய்ரூட்ல நடந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு காரணம் அமோனியம் நைட்ரேட். அமோனியம் நைட்ரேட் அங்கே இருக்கிற போர்ட்டில், அதாவது ஹார்பரில் லார்ஜ் குவான்டிட்டிஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததுனால தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இந்த எக்ஸ்ப்ளோஷனால் அந்த பெய்ரூட் நகரத்தில் பாதி நகரம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆச்சு. அண்ட் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் அவங்களுடைய வீடுகளை இழந்து தற்போது தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து சென்னை ஹார்பர்லையும் 740 மெட்ரிக் டன் அமோனியம் நைட்ரேட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியானது. ஆனால் அந்த ஸ்டோரேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அதனால் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியிட்டிருந்தது. அமோனியம் நைட்ரேட் பற்றி என்டையர் ஸ்கூல் லைஃப்ல நம்ம படிச்சதை விட இந்த ஒரு வாரத்தில் அதிகமாகவே படிச்சிருப்போம். இன்ஃபேக்ட் இந்த வாரம் கூகுளில் அதிகமாக சர்ச் பண்ணப்பட்டதில் அமோனியம் நைட்ரேட்டும் ஒன்று. ஸோ இந்த எபிசோடில் அமோனியம் நைட்ரேட் பற்றியும், அமோனியம் நைட்ரேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும், நம்மளுடைய எவ்ரிடே பொருட்கள், அதாவது தினசரி நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எந்தெந்த பொருட்களில் அமோனியம் நைட்ரேட் இருக்குதுன்றதை பற்றியும் பார்க்கலாம். பட் ஐ ப்ராமிஸ் யூ, இது ஒரு போரிங் கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்காது. அமோனியம் நைட்ரேட் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அண்ட் அது மற்ற கெமிக்கல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப் கூட. பட் அமோனியம் நைட்ரேட்டை ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் இந்த சால்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுதான் அமோனியம் நைட்ரேட். பார்க்குறதுக்கு ஒயிட் கிறிஸ்டலின் சால்ட் மாதிரி இருக்கும். அமோனியம் நைட்ரேட் இயற்கையாகவும் அவைலபிளாக இருக்குது. அதை மேனுஃபேக்சரும் பண்ணலாம். மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அமோனியா அண்ட் நைட்ரிக் ஆசிட் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி அமோனியம் நைட்ரேட் மேனுஃபேக்சர் பண்ணலாம். இந்த சால்ட்டுக்கு ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அமோனியம் நைட்ரேட்டோட பயன்களை இப்போ பார்க்கலாம். பிளான்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது நைட்ரஜன். நம்மளோட நியூட்ரிஷனில் எப்படி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பகுதியோ, அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கு நைட்ரஜன் ஒரு முக்கியமான நியூட்ரிஷன். அந்த நியூட்ரிஷனை அமோனியம் நைட்ரேட் மூலமாகவும் பிளான்ட்ஸுக்கு கொடுக்கலாம். விவசாயத்துக்கும் மற்ற செடிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கிற ஒரு ஃபர்டிலைசராகவும் அமோனியம் நைட்ரேட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக அனஸ்தெட்டிக் கேஸஸோட ப்ரொடக்ஷன்லையும் அமோனியம் நைட்ரேட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அனஸ்தெட்டிக் கேஸஸ்னா அனஸ்தீஷியா. ஒரு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பேஷண்ட்டை ஒரு கேஸை இன்ஹேல் பண்ண வைப்பாங்க. அந்த கேஸை இன்ஹேல் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க, அதாவது மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் நடக்கும். பேஷண்ட்ஸை அன்கான்ஷியஸ் ஆக்குற அனஸ்தெட்டிக் கேஸஸோட ப்ரொடக்ஷனில் அமோனியம் நைட்ரேட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இன்ஸ்டன்ட் கோல் பேக்ஸ்லையும் அமோனியம் நைட்ரேட்டை பயன்படுத்துகிறாங்க. இன்ஸ்டன்ட் கோல் பேக்ஸ்னா என்னன்னு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா ஐஸ் கியூப்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த இன்ஸ்டன்ட் கோல் பேக்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த பேக்குக்குள்ள 2 பேக்ஸ் இருக்கும். ஒரு பேக்ல அமோனியம் நைட்ரேட், இன்னொரு பேக்ல வாட்டர் இருக்கும். நார்மலா இந்த பேக்ஸ் கோல்டா இருக்காது. அதனால நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டன்ட் கோல் பேக்ஸை நல்லா க்ரஷ் பண்ணோம்னா அந்த தண்ணியும் அமோனியம் நைட்ரேட்டும் சேர்ந்து ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷனை வெளியிடும். அந்த ரியாக்ஷனோட ரிசல்ட்டா அந்த பேக் இம்மீடியட்டா கோல்டாக ஆரம்பிக்கும். அதை நம்ம ஐஸ் கியூப்ஸ்க்கு சப்ஸ்டிடியூட்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டன்ட் கோல் பேக்ஸ்லையும் அமோனியம் நைட்ரேட்டுக்கு பதிலாக யூரியா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இந்த இன்ஸ்டன்ட் கோல் பேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லையும் இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறது நல்லது தான். இது நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ்லையும் கிடைக்கும், ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல்ஸ்லையும் கிடைக்கும். அடுத்து முக்கியமாக அமோனியம் நைட்ரேட்டை எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வெடிப்பொருட்களில் அமோனியம் நைட்ரேட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் சாதாரண எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இல்லை, இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்ப்ளோசிவ். மோஸ்ட்லி இந்த மாதிரி வெடிப்பொருட்களை மைனிங் இண்டஸ்ட்ரியிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுவாங்க. பியூர் அமோனியம் நைட்ரேட் என்றைக்குமே டேஞ்சரஸ் கிடையாது. ஆனால் அது ஒரு ஹீட்டான இடத்துல இருக்குது, இல்லைனா எப்படியாவது அது ஹீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அது டேஞ்சரஸ் தான். பெரிய குவான்டிட்டிஸில் அமோனியம் நைட்ரேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக எவ்வளோ ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அந்த அமோனியம் நைட்ரேட் தன்னாலேயே ஹீட்டை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஹீட் ஜென்ரேட் பண்ணும்போது 170 டிகிரி செல்சியஸுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா நைட்ரஸ் ஆக்சைடு கேஸ் எமிட் ஆகும். நைட்ரஸ் ஆக்சைடு கேஸ் நம்ம லாஃபிங் கேஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு ஸ்டெப்புக்கு அப்புறம் எந்த ஒரு சின்ன இக்னிஷன், அதாவது எந்த ஒரு சின்ன ஸ்பார்க் எமிட் ஆனாலும் சரி, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும் சரி, அமோனியம் நைட்ரேட் பெரிய அளவில் எக்ஸ்ப்ளோட் ஆகும். அமோனியம் நைட்ரேட் விஷயத்தில் நிறைய கண்ட்ரீஸ் நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சில கண்ட்ரீஸில் தடையே பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஐநா சபையோட ரொம்ப டேஞ்சரஸான பொருட்கள் பட்டியலில் இந்த அமோனியம் நைட்ரேட்டும் இருக்குது. இந்தியாவில் கூட அமோனியம் நைட்ரேட்டோட மேனுஃபேக்சர், அதோட டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், யூசஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்தியாவில் நடந்த நிறைய டெரர் அட்டாக்ஸில் பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்கள்லையும் அமோனியம் நைட்ரேட் இருந்திருக்கு. உதாரணமாக புல்வாமா, வாரணாசி, பூனே, டெல்லி, ஹைதராபாத், மும்பை இந்த மாதிரி இடங்களில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களில் அவங்க பயன்படுத்தின வெடிப்பொருட்களில் இருந்த வெடிமருந்துகளில் அமோனியம் நைட்ரேட்டும் ஒன்று.
அமோனியம் நைட்ரேட்டை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், அதை எப்படி பேக் பண்ணணும், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதை விற்கிறது பயன்படுத்துறதுன்னு எல்லாத்துக்குமே தனி ரூல்ஸே இருக்குது. இதெல்லாம் 2012ஆம் ஆண்டின் அமோனியம் நைட்ரேட் ரூல்ஸ்க்கு அடியில் வரும். இந்த ரூல்ஸ் படி மக்கள் வாழ்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமோனியம் நைட்ரேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் இல்லீகல். 1951 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் படி அமோனியம் நைட்ரேட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி 2012ஆம் ஆண்டின் அமோனியம் நைட்ரேட் ரூல்ஸ் படியும் அமோனியம் தொடர்பான எந்த ஒரு செயலுக்கும் லைசன்ஸ் வாங்கணும். இந்தியாவில் அமோனியம் நைட்ரேட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத ப்ராடாக பார்த்தோம். இப்போது அதே விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அமோனியம் நைட்ரேட் சேமிப்பு. மக்கள் வாழும் இடங்களில் அமோனியம் நைட்ரேட் சேமிப்பு கிடங்கு அமைக்கக்கூடாது. அமோனியம் நைட்ரேட் பேக்கிங், விற்பனை மற்றும் பயன்பாட்டு கட்டுப்பாடு. அமோனியம் நைட்ரேட் அல்லது அதனுடன் கலக்கப்பட்ட வேறு எந்த ரசாயனமாக இருந்தாலும் அதை சேமித்து வைக்கவோ, மற்றொருவரிடம் கொடுக்கவோ, ஒருவரிடம் இருந்து வாங்கவோ, அதை கையாள்வதோ, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லவோ கூடாது. அமோனியம் நைட்ரேட்டை அதற்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள துறைமுகத்தின் வாயிலாகத்தான் ஏற்றுமதி இறக்குமதியை செய்ய வேண்டும். அதை துறைமுகத்தில் சேமித்து வைக்கக்கூடாது. மற்ற எரியும் பொருட்களுடன் சேர்த்து அமோனியம் நைட்ரேட்டை கொண்டு செல்லக்கூடாது. அதற்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள கப்பல் மற்றும் சரக்கு வாகனங்களில் மட்டும்தான் கொண்டு செல்ல வேண்டும். இரவு நேரங்களில் போதுமான மின் விளக்குகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை என்றால் அமோனியம் நைட்ரேட்டை கையாளக்கூடாது. தனியாகவோ மற்ற ரசாயனங்களுடன் சேர்த்தோ வெடிபொருளாக அமோனியம் நைட்ரேட்டை பயன்படுத்தக்கூடாது. ஒரு கட்டிடத்தை தகர்க்க அமோனியம் நைட்ரேட்டை பயன்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டால் 2008ஆம் ஆண்டு எக்ஸ்ப்ளோசிவ் ரூல்ஸின் படி அனுமதி பெற்றிருக்க வேண்டும். முறையாக உரிமம் பெற்றுள்ள நிறுவனங்கள் உரிமத்தில் கொடுத்துள்ள இடத்தில் மட்டும்தான் அமோனியம் நைட்ரேட்டை உற்பத்தி செய்ய வேண்டும். இதுக்கு முன்னாடி அமோனியம் நைட்ரேட் பற்றி ஓரளவுக்கு மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த பேரூட் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் அமோனியம் நைட்ரேட் இந்த அளவுக்கு டேஞ்சரஸ் ஆனதான்னு யோசிச்சிருப்பீங்க. எட் இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் அமோனியம் நைட்ரேட்னா என்ன, அது எதனால டேஞ்சரஸ், அதனால ஏற்படுற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன, எந்தெந்த பொருட்கள்லாம் அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்துறோம்னு இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த நவ்யூனோ எபிசோட்ல சந்திக்கலாம்.